எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். விஜய் அப்படி இல்லைங்க. அவருக்கு அரசாங்கம்னா என்னென்னு தெரியாது, அட்மினிஸ்ட்ரேஷன்னா என்னென்னு தெரியாது, ஆளுமைன்னா என்னென்னு தெரியாது, கவர்மெண்ட்னா என்ன தெரியாது, கற்றுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது என்ன ஆச்சு, முதல்ல ஸ்டாலின் சொன்னார் நாங்கள் வந்து ஹனிமூன் பீரியடை காப்பாற்றுவோம், அது பண்ணுவோம் இது பண்ணுவோம்லாம் விட்டாச்சுன்னா சந்தோஷப்பட்டாங்க. ஸ்டாலின் நல்ல ரைட் ட்ராக்கில் போகிறாருப்பா அப்படின்னு. இடையில என்ன நடந்தோ தெரியல, இந்த குடும்பத்துக்குள்ளே நடந்த மீட்டிங்கில் இப்படியே விட்டா விஜய் பாப்புலர் ஆகிடுவாங்க, கொஞ்சம் அடக்கி வாங்கின காரன் அப்படின்னு சொல்லப்பட்டதான். இப்போ ட்ரைனிங் எடுத்துக்கிறார் உதயநிதி. வாய்ப்பாடு AIEUA ABCDD IJMNK எப்படி பேசணும், ரிவல்ஸ்னால் என்ன, ரூல்ஸ்னால் என்ன, அது ஒரு முன்னாள் IAS அதிகாரிகள், IPS அதிகாரிகள், ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள், படை MP MLA மந்திரிகள் கிளாஸ் எடுக்கிறாங்க. ஓகே சார். அதே போல் விஜய் கட்சியில் கலைஞர் குடும்பத்தில் இருந்தே ஒரு புள்ளி இணைய போகிறாங்கிற செய்திகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் உண்மையா? நம்மளும் கேள்விப்படுறோம். அப்புறம் கோச்சிப்பாங்க. கயல்விழி மூக அழகிரியோட மகள் அடுத்த மதுரை மாநகராட்சி மேயராக தாவாகாவின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று நம்பத்தகுந்த செய்திகள் வருகின்றன. எனக்கு இன்னொரு நியூஸ் கேள்விப்பட்டேன். தனபாலோட மகன் லோகேஷ் எப்படி தாவாக்கால போய் ஜாயின் பண்ணாரோ, அமைச்சர் ஆகிட்டார் சார். இன்னைக்கு ஒரு முன்னாள் முதலமைச்சரோட மகனும் தாவாக்கால போகிறதுக்கு சீட்டு போட்டார். இந்த வெச்சு பேத்தனால தான் பாஜக அப்படி டவுன் ஸ்லைடில் போகுது. ஓகே, டவுன் ஸ்லைடில் போகிறதுக்கு தான் போயாச்சு, மறந்தாச்சு, விட்டுருங்க. ஏன் ஒன்றும் பின்னாடி போயின்னு இருக்கிறீங்க? அவர் ஏதாவது பம்பு பண்ணாருன்னா பேசணும். அண்ணாமலை ஏதாவது கூப்பிட்டு தமிழ்நாடு பாஜக ஒழிப்பேன், அதை ஒழிப்பேன், இது ஒழிப்பேன் தான் என்னங்க பம்பு வர போயிட்டார். அவர் போனதால் எங்களுக்கு எந்த நன்மையும் இல்லை, லாபமும் இல்லை, நஷ்டமும் இல்லை, சேதாரம் இல்லை, போதாரம் இல்லை. வாய் ரொம்ப ஜாஸ்தி இந்த மாதிரி. நார்த் இந்தியாவில் வந்து நீங்கள் பீகாரில் மாயாவதி பிராமினோட கூட்டு சேர்ந்து தான் போட்டி போடுவோம். ஆமாம், அது ஒரு டீம். அது பிராமின், கஷ்யப், அது அந்த ஜாட்டு, அது மாதிரிலாம். அப்புறம் SC ST பட்டியலின மக்கள். பட்டியலின மக்களும் பிராமினும் நெருக்கமாக போட்டி போடுறது நார்த் இந்தியாவில். இங்கே தான் பிசிகே பிராமினை கண்டா பிடிக்காது, சனாதன ஒழிப்போம் மீசியை முறுக்கிட்டு பேசுவாங்க. அங்கே யூபியிலலாம் பிராமின் பிசிகே தான், பிராமின் அண்ட் பட்டியலின மக்கள் தான் ஒன்றா இருப்பாங்க. ஆதநேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு பிரகாஷம் சுவாமி அவர்கள். வணக்கம் சுவாமி சார். வணக்கம். என்ன சார், விஜய் வந்து பிரச்சாரத்தில் சொன்னார் இனிமேல் திமுகவுக்கும் தவேகாவுக்கும் தான் போட்டின்னு சொன்னார். கிட்டத்தட்ட ரிசல்ட்ஸும் அதான் நமக்கு காமிச்சிருக்கு. பிரதான எதிர்கட்சியாக அதிமுகவில் வர முடியல. அதிமுக 3வது இடத்துக்கு போயிட்டாங்க, 2வது இடத்துக்கு வந்து திமுக வந்திருக்காங்க. விஜய் சொன்னது அப்படியே நடந்துருச்சு. தவேகாவுக்கு எதிரான ஒரு கூர்மையான விமர்சனங்களை திமுக வச்சுக்கிட்டே இருக்காங்க. சரி, ஒரு 6 மாதம் டைம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதையும் தாண்டி சட்ட ஒழுங்கு இஷ்யூ, பல்வேறு பிரச்சனையில் வந்து திமுக பவர் கட் இஷ்யூ அப்படின்னு பல்வேறு பிரச்சனையில் வந்து தவேகாவை மிக கடுமையாக திமுக கேள்வி கேட்குறாங்களே சார். ஒரு ஹனிமூன் பீரியட்னு ஒன்று உண்டு. அது அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலாக இருந்தாலும் கவுன்சிலர் தேர்தலாக இருந்தாலும் ஹனிமூன் பீரியட் 6 மாதம் வரைக்கும் அது கலைஞரை நல்லா கடைப்பிடிப்பார். ஓகே, ஹனிமூன் பீரியடில் குற்றம் சொல்லக்கூடாது. ஏன்னா அப்போ தான் வாசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, ஒரு குழந்தை ABCD படிக்கும்போது ஏக்கு பதில் D சொல்லிடுச்சுன்னா ஃபலார்னு அடிக்க மாட்டாங்க. அம்மா C போடுமா D போடுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் 2ஆம் கிளாஸில் வந்து மார்க் வாங்கலைன்னா கையில் ஸ்கேலை வச்சுட்டு படிக்கிறியா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. எடுத்தவொடனே குழந்தைய ஃபலார்னு அடையதான் மரணாகுது. திமுக மாறி அதிமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா அவங்களுக்கு அதிகாரம் எப்படி பண்ணணும்னு தெரியும். இப்போ திமுக ஆட்சிக்கு வருது, 1 நாளில் 2 நாளில் தப்பு பண்ணுது. அதிமுக சொல்லணும், என்னங்க தப்பு பண்ணுறீங்களா அரசாங்கத்தில், அது நியாயமானது. ஏன்னா இதற்கு முந்தைய ஆட்சி அவங்க தான் கொடுத்தாங்க. நெளிவு சுழிவு, எங்கே கையெழுத்து போடணும், எங்கே சட்ட சிக்கல்கள், எங்கே வந்து அரசாங்கத்தின் செயல்பாடுகளை திருப்தி இருக்கும் இருக்காதுன்னு தெரிந்தவர்கள். ஆமாம், எதிர்கட்சியாக 5 வருஷம் 2 கூட மறுபடியும் வந்தாங்க. விஜய் அப்படி இல்லைங்க. அவருக்கு அரசாங்கம்னா என்னென்னு தெரியாது, அட்மினிஸ்ட்ரேஷன்னா என்னென்னு தெரியாது, ஆளுமைன்னா என்னென்னு தெரியாது, கவர்மெண்ட்னா என்ன தெரியாது, கற்றுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது என்ன ஆச்சு, முதல்ல ஸ்டாலின் சொன்னார் நாங்கள் வந்து
ஹனிமூன் பீரியடை காப்பாற்றுவோம், அது பண்ணுவோம், இது பண்ணுவோம்லாம் விட்டாச்சுன்னா சந்தோஷப்பட்டாங்க. ஸ்டாலின் நல்ல ரைட் ட்ராக்கில் போகிறாருப்பா அப்படின்னு. இடையில என்ன நடந்தோ தெரியல, இந்த குடும்பத்துக்குள்ளே நடந்த மீட்டிங்கில் இப்படியே விட்டா விஜய் பாப்புலர் ஆகிடுவாங்க, கொஞ்சம் அடக்கி வாங்கினாங்க யாரை அப்படின்னு சொல்லப்பட்டதும். ஸோ உதயநிதி சட்டசபை சனாதனம் அது இதெல்லாம் பேசி அவர் நினச்சா சனாதனத்தை பேசினா இன்னும் 4 தாவக எம்எல்ஏக்கள் சனாதனத்தை பேசுவாங்க. அது வெளியில் போய் சொல்லலாம். ஏன்னா சட்டசபைக்குள்ளே என்ன பேசினாலும் கோர்ட்டில் போட முடியாதுன்னு உங்களுக்கு ப்ரிவிலேஜ், ஓகே, லெஜிஸ்லேட்டிவ் ப்ரிவிலேஜ்னு பேர் அது. ஆனால் அசிங்கமான வார்த்தை யூஸ் பண்ண முடியாது, ஆனால் பண்ணியிருக்காங்க. மைக்கை மூடி வச்சுட்டு அசிங்கமான வார்த்தை பேசினா நம்ம பார்த்துருக்கோம் சட்டசபையில். ஸோ சட்டசபையில் பேசுவது பொது வழியில் விமர்சிக்கக்கூடாதுன்னு ஒன்று இருக்குது. அது வந்து நீதிமன்றங்களின் தீர்ப்பை போன்றது. ஓகே, இப்போ நீதிபதி தீர்ப்பு கொடுத்தாருன்னா நீதிபதி தீர்ப்பில் என்னங்க எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லலாம், அந்த தீர்ப்பு உள்நோக்கம் கற்பிக்கக்கூடாது. ஆமாம். அதே மாதிரி சட்டமன்றத்தில் சட்ட மேலவையிலையோ கீழவையிலையோ ஒரு உறுப்பினர் பேசும்பொழுது அந்த பேச்சுக்கு உள்நோக்கம் கற்பிக்கக்கூடாது. ரைட். அதை வச்சு கிளவராக இது வெளியில் பேசியிருந்தாருன்னா இன்னும் 50 கேஸ் வந்திருக்கும். இப்போ ஆல்ரெடி 50 கேஸ் உதயநிதி மேலே இருக்குது சனாதனத்தில், இன்னும் 50 வந்திருக்கும். அவர் எதிர்பார்த்தது என்னென்னா தாவாக்கெல்லாம் கூட சேர்ந்து நான் ஜால்ராட்சி ஆமாங்க நாங்களும் சனாதனத்தை எதிர்ப்போம் நினச்சார். கோவிந்தா ஒரு குரல் கூட வரல. என்னாச்சு இப்போது? ஓகே, ஸோ இவர் வந்து டைரக்ஷன்லெஸ்ஸாக கொண்டு போகலாமான்னு பார்த்தார். ஆனால் விஜய் வந்து சனாதனத்தை பேசி ஒரு எம்எல்ஏக்கு மந்திரி பதவியை டினை பண்ணிட்டார். முஸ்தபா மந்திரி பதவி டினை பண்ணிட்டார். அதே நேரத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்தை பற்றியோ தமிழர்கள் நலம், விஜய் ஒன்று சொன்னான், தமிழர்கள் நலத்தை குறித்து அமைச்சர்கள் பேசலாம். மேகதாது, நீட்டு, அந்த மாதிரி விவகாரங்கள் தமிழ்நாட்டை சார்ந்தது. இது தமிழ்நாட்டை சார்ந்ததா? இல்லை. சனாதனம் என்பது தமிழ்நாட்டை சார்ந்தது இல்லை, அது ஒரு அகில இந்தியா இருக்கிறது, ஒரு இன்டர்பிரிட்டேஷன் தான். ஸோ அந்த மாதிரி ஸோ என்னாச்சு எதிர்பார்ல. ஸோ திமுக வந்து சட்டசபையில் ஜொலிக்கல. ஸ்டாலின் இருந்தால் ஜொலிச்சிருப்பார், அவரு பாணிய தனி. இளையவரால் ஒன்றும் பண்ண முடியல, திருப்பி ஆகாஷ் வந்துட்டாங்க. இப்போ ட்ரைனிங் எடுத்துக்கிறார் உதயநிதி. வாய்ப்பாடு AIEOA ABCDD IJMNK எப்படி பேசணும், ரிவல்ஸ்னால் என்ன, ரூல்ஸ்னால் என்ன, அது ஒரு முன்னாள் IAS அதிகாரிகள், IPS அதிகாரிகள், ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள், படை MP MLA மந்திரிகள் கிளாஸ் எடுக்கிறாங்க. என்ன கிளாஸ் எடுக்கிறாங்கன்னா விஜய்க்கு எதிராக ஒரு பலமான சக்தியாக சரி நம்ம ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அந்த ட்ரைனிங்கை கடத்திட்டு அவர் வந்து பண்ணோம். ஓகே, சரி ட்ரைனிங் தேவை தான், இளைஞர்களாக ட்ரைனிங் தேவை தான். ஸோ ட்ரைனிங் எடுத்து கொடுக்குறாங்களாம். ஆனால் விஜய் தரப்பு என்ன பண்ணுது, முன்னோக்கி திங்க் பண்ணுது. என்ன நடக்கும் பார்க்கலாம், என்ன நம்ம என்ன இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுங்க. தாவேக்காக்கு எதிரி திமுக எதிரி தாவேக்கா. அதிமுக காணாமல் போயிடுச்சு, அதிமுக காணாம போயிடுச்சு, பாஜக காணாம போச்சு. அண்ணாமலை இப்போ தான் வந்திருக்காரு, காங்கிரஸ் கூட்டணியில் இருக்குது, தேமுதிகலாம் ஒன்றும் பெருசாக இல்லை. ஸோ இப்போ தமிழ்நாடு கலவரம் ரெண்டுமே திமுக வர்சஸ் தாவேக்கா தான். ஓகே, அதான் இருக்குது. இவங்க என்ன பண்ண போகிறாங்க, தப்பு லா அண்ட் ஆர்டர் சரியில்லை, எங்கே பார்த்தாலும் பாலியல் வன்முறைகள், நேற்றையோட பாலியல் வன்முறைகள், உடனே ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டு அதெல்லாம் பண்ணாங்க. அதுக்கு விஜய் பதில் கொடுப்பான்னு பார்த்தாங்க, பதிலே கொடுக்கல. அறிக்கை கொடுத்து ஸ்டேட்மெண்ட் போர் உண்டாகிறது அவர் விரும்பலை. என்ன சொல்கிறாங்கன்னா 6 மாதத்திற்கு முன்பு கொடுத்த கஞ்சா போதையினால் 6 மாதங்களாக 5 மண்டங்களாக கெடுத்து அந்த இஃபெக்ட், அந்த டெடிஸ் அந்த இது சொல்லுவாங்க பாருங்கள், அந்த எஃபெக்ட் இன்னும் வந்துட்டு இருக்கு. இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 3 மாதங்கள் கைது இருக்கான். இப்போ ஹேங் ஓவர்னு சொல்லுவோம்ல, இப்போ ஹேங் ஓவர் பீரியட். இப்போ நேற்று குடிக்கல, நேற்று குடிச்ச ஹேங் ஓவர்ல எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அது ஒன்று. அந்த மாதிரி ஒரு காரியங்களுமே பவரில் கண்டிப்பாக சொல்ல முடியும். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் 80% திராவிட முன்னேற்ற கழக ஆதரவாளர்கள். ஃபியூஸை பிடிங்கி விட்டு போறாரு ஒரு மூத்த அதிகாரி என்கிட்ட சொல்றாரு. சார் இது அபத்தமா இருக்கு சார், உண்மையாலுமே அபத்தம் இல்லை. அனில் கொஞ்சம் அபத்தமா இல்லையா? அதுவும் அபத்தம் தான் சார். இதுவும் கொஞ்சம் அபத்தமா இருக்கும்பொழுது அனில் கொஞ்சம் அபத்தம். இங்க என்ன ஃபியூஸ் பிடிங்கிட்டு போறது ஸ்டேட்மெண்ட் ஜூனியர், அந்த பிடிங்கிட்டு போற அதிகாரியுடைய ஜூனியர் டிவியில் சொல்லியிருக்காங்க, ஐயா அவர் வந்து பிடிங்கி வீட்டில் கொண்டு போய் வச்சிருந்தாரு, நாங்கள் போலீஸ் வச்சு எடுத்துட்டு வந்து. இதோட என்னங்க 80% ஆஃப் த கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஆர் திமுகன்னு சொல்லுவாங்க. இந்த அளவு அது இல்லை. ஆனால் டிவி கேக்கு தான் சார் மாற்றி ஓட்டு போட்டுருக்காங்க. ஆனால் சில துறைகள், எலக்ட்ரிசிட்டி துறைகள், ஏங்க வேலை வாங்கி கொடுத்தவங்களுக்கு நன்றி விசுவாசம் இருக்கிறது முக்கியம். நீங்கள் பணம் கொடுத்து வேலை வாங்கினீங்களோ, பணம் கொடுத்து வேலை வாங்கினீங்களோ, நீங்கள் வேலை செய்யாமல் இருக்கிறதுக்கு கமர்ஷியல் ஃபியூஸுக்கும்
இண்டஸ்ட்ரியல் ஃபியூஸுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது சார். இப்போ இன்பில்டாகவே எல்லா டிரான்ஸ்ஃபார்மர்லையும் ஃபியூஸ் இருக்குது சார். அதை வந்து கலெக்டரே அது இன்பில்டு சார். அதை ஒன்றுமே பண்ண முடியாது. எப்படி எடுக்கணும்னு உங்களுக்கு தெரியாது நினச்சிட்டு இருக்கீங்களா? அது இன்பில்டு சார். அது எங்கள் வீட்டு வாசலில் கரெக்டாக 11 மணிக்கு நைட்டு சர்க்கியூட் ப்ரேட் ஆகும். கரெக்டாக 11 மணிக்கு நான் எலக்ட்ரிசிட்டி போர்டு சேர்மன் கூப்பிட்டேன், அவரை கூப்பிட்டேன், இவரை கூப்பிட்டேன். ரோடு நோடினாங்க. ஒரு 2 நாள் சரி பண்ணாங்க, 3 நாள் கட்டாருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லைனில் வந்து ஒரு சரியாக கனெக்ஷன் கொடுக்காம தூரம் போட்டு போயிட்டாங்க. அந்த லைன் அந்த லைன் எக்ஸ்டீரியரில் இருக்குது. நல்லா ஞாபகம், லைன் எக்ஸ்டீரியர் இருக்குது, மீதியெல்லாம் உள்ள பூமி கடியில். வெளியில் இருந்த லைனை கவனிக்கல, ஏன்னா அவங்க பார்த்தாங்க உள்ளே நோண்டிட்டு போயிட்டாங்க. அந்த லைன் சரி பண்ண அப்புறம் தான் அந்த ப்ராப்ளம் ஆச்சு. ஸோ எல்லா டிரான்ஸ்ஃபார்மர்லேயும் வெளியில் ஒரு பங்கு இருக்கும். அதை நீங்கள் ஏதாவது பண்ணி விட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணி டிரான்ஸ்ஃபார்மர் உள்ள உட்காந்து தேடிட்டு இருப்பீங்க. நான் சுருக்கமாக சொல்கிறேன். திமுகவின் சதி தமாகாவின் அரசை நிர்வாகத்தை முடக்குவதற்கு செயல்படுத்த தொடங்குகிறா என்றால் செயல்படுத்த தொடங்கிறது. இது வந்து கோயில் மடப்பள்ளிகளில் கொடுக்கப்படும் உணவுகளில் கூட கலப்படமான உணவுகளை கொடுத்து சேதத்தை ஏற்படுத்தினா பாலாஜி இவர் ரமேஷ் ஊழ்நடிச்சுன்னு ஓடி போய் திருவானைக்கால செக் பண்ணி எல்லா கோயிலையும் செக் பண்ணிட்டார். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு கிடைக்கிற இன்புட் வழியாகவே இந்த அரசாங்கத்துக்கு அரசியல் ரீதியாக மட்டுமே எதிர்ப்பு இல்லாமல் மற்ற விதமாகவும் அது கொஞ்சம் மற்ற ரகமாக இருந்தால் கூட எப்படியாவது கெட்ட பேர் உண்டாக்கி தரணுங்கிறதுல திமுக தயாராக இருக்குங்கிறது கேள்விப்படும். ஸோ விஜய்க்கு குடைச்சல் கொடுக்கணும்னு திமுக முடிவு பண்ணிட்டாங்களா? கண்டிப்பாக. ஏன்னா அவங்களால பொறுக்க முடியல. அந்த ஆத்திரம் தீர மாட்டேங்கிறது. ஒரு சின்ன பையன் நம்மளை தோக்கடிச்சுனா என்னதான் இருந்தாலும் தோக்கடிச்சுனான்ற ஆத்திரம் தீர்க்க மாட்டேங்குது. ஓகே சார். அதே போல் விஜய் கட்சியில் கலைஞர் குடும்பத்தில் இருந்தே ஒரு புள்ளி இணைய போகிறாங்கிற செய்திகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் உண்மையா? நம்மளும் கேள்விப்படுறோம். அப்புறம் கோச்சிப்பாங்க. கயல்விழி மூக அழகிரியோட மகள் அடுத்த மதுரை மாநகராட்சி மேயராக தமாகாவின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று நம்பத்தகுந்த செய்திகள் வருகின்றன. ஏன்னா போன மேயர் பதவிக்கு பிடிஆர் சொல்லி ஒரு அம்மா போட்டாங்க. ஆமாம், பெண்களுக்கு உண்டான தொகுதி. அது இல்லாமல் வந்து விஜய்க்கு வந்து கலைஞர் குடும்பத்து மீது கோபம் கிடையாது. அது எனக்கு தெரியும். ஸ்டாலினுக்கு ஏதாவது அவர் கூட அது கூட பெரிய சண்டைன்னு சொல்ல முடியாது. அரசியல் காழ்ப்புணர்ச்சி இருக்கலாம். அழகிரி மேலே அவருக்கு ஒன்றும் வருத்தம் போது கிடையாது. இளைஞர்கள் அது இல்லாமல் அவர் சொன்னால் அந்த குடும்பத்துக்கு ஒன்றுமே பண்ணலைங்க, அவங்க விட்டுட்டான்ற மாதிரி ஒரு சாஃப்ட் கார்னர். ஸோ கயல்விழி மதுரை மேயராக வந்து சிறப்பாக செயல்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதா கேள்விப்படுறோம். ஏன்னா நிறையா பேர் இப்போ வந்து தாவேகாவில் அழகிரி மகள் தாவேகாவில் ஐக்கியமாவது ஒன்றே இன்றைக்கு காலையில் பேப்பர் எடுத்தால் யாரெல்லாம் ஜாயின் பண்ண போகிறாங்க, எந்தெந்த புள்ளி ஜாயின் பண்ண போகிறாங்கன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். வாசன் கட்சியிலேருந்தே 2 பேர் போயிட்டாங்க. நம்ம சுரேஷ் செல்வம் போய் ஜாயின் பண்ணிட்டார், பெரிய ஒரு. அப்புறம் வந்து நம்ம யுவராஜா போய் ஜாயின் பண்ணிட்டார், ஒரு ஸ்ட்ராங் லீடர்ஸ் தாவேக்கா. அப்புறம் தாவேக்கா வந்து பாஜகலேருந்து வெளியில் வந்துச்சு, கூட்டணியிலேருந்து. தாமாக்கா வந்து வெளியில் வந்துச்சு கூட்டணியிலேருந்து. ஸோ இப்போ எல்லாரும் படையெடுத்து போகும் ஒரே இடம் பனையூர். ஆல் ரோட்ஸ் லீட்ஸ் டு ரோம் அப்படின்ற மாதிரி பனையூர். ஆனால் பனையூருக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. எல்லாரையும் எடுத்திங்கன்னா வரவங்களை அப்புறம் அது வெற்றி திமுகவா தோல்வி முன்னேற்ற கழகமாக ஆகாமல் பார்த்துக்கிட்டு இந்த கடமை. கௌதமி விஜயதாரணி அவங்களாம் போனாங்கன்னா ஒரு நல்ல எஜுகேட்டட், ஒரு நல்ல ஒரு திறம்பட செய்யப்படுவாங்க, தப்பு கிடையாது. ஆல் அண்ட் சென்ட்ரி எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அதுவும் கட்ட பஞ்சாயத்து பண்ணுற மந்திரி, அந்த மாதிரி பண்ணுற மந்திரி, 2ஆம் கட்ட வேலை பண்ணுற மந்திரி, கொலை குற்றத்தார் மந்திரி. ஏன்னா இப்போ தாவக்கா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒழுக்கமாக இருக்குது. 1-2 தப்பு இருக்குது இல்லைங்களே. அந்த புஷி ஆனந்த் கண்ட்ரோல்லையும் ஆதவர்தனா கண்ட்ரோல்லையும் விஜய் கண்ட்ரோல் இருக்குது. எனக்கு என்ன பையனா அதிகமாக ஆட்கள் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணாமல் எடுத்தீங்கன்னா நாளைக்கு கட்சியோட போக்கு எப்படி போகும்? ஏன்னா தொண்டர்கள் வச்சு தான் கட்சி, ஃபவுண்டேஷன் தொண்டர்கள். ஆமாம், அதுக்கு மேலே தான் கட்சி. ஸோ விஜய் கொஞ்சம் ஜாகிரதையாக ஆட்களை எடுக்கணுங்கிறது எங்களோட அன்பு வேண்டுகோள். ஓகே சார். தாவேகாவுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கு போல் இருக்கு சார். அதிமுகவில் பல முக்கிய புள்ளிகள் ஏகப்பட்ட பேர் வந்து தாவேகாவுக்கு தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி அவங்கள வந்து சேர்க்கணுங்கிறீங்களா? எனக்கு இன்னொரு நியூஸ் கேள்விப்பட்டேன். தனபாலோட மகன் லோகேஷ் எப்படி தாவேக்காவில் போய் ஜாயின் பண்ணாரோ, அமைச்சர் ஆகிட்டார் சார். இன்னைக்கு ஒரு முன்னாள் முதலமைச்சரோட மகனும் தாவேக்காவில் போகிறதுக்கு சீட்டு போட்டார். யார் சார் சொல்கிறீங்க? ஐடியாவே இல்லையே. முன்னாள் முதல்வர் மகன்னா யாரை சொல்கிறீங்க? பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் பையன். ஓ, ரவீந்திரநாத்தா? அவர் நடக்கிறாரா? இனிமேல் டிஎம்கேல ஃபியூச்சர் கிடையாது நமக்கு. அப்பாவே மோனியாவில் எம்எல்ஏவாக இருக்காரு. எம்எல்ஏ இருக்காரு. அப்ளிகேஷன் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு போடுறாராம். ஓகே. ஒரு தமிழ்நாட்டின் முதலமைச்சரின் மகனே தப்பாக எதையுமே நான் பேசுகிற தப்பாக நோக்கில் எடுக்கக்கூடாது. ஒரு வேடிக்கையாக சொல்ல. ஓகே. மகனே
கட்சியை கைவிட்டார்னா அப்போ திமுகவின் நிலைமை என்ன என்பது எப்படி எடுத்து காட்டுகிறது? அப்ளிகேஷன் கொடுத்தாச்சு. ஓகே. ஆனால் அங்கே சேர்த்துப்பாங்களா? விஜய் வந்து சில விஷயங்கள் சொல்கிற மாதிரி 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்லாம் விஜய் நாலேஜ் இல்லாமல் ஜாயின் பண்ணலாம். பெரிய தலைவர்கள்லாம் விஜய் வந்து கொஞ்சம் ஆறாம போட்டு தான் பண்ணுறாரு. டக்குன்னு முடிவு பண்ணுறது. சார் அதுவும் விஜய் முன்னாடி யாரும் ஜாயின் பண்ணலையே சார். புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா இவங்க முன்னாடி தானே சார் ஜாயின் பண்ணுறாங்க. இதில் என்ன இருக்குது, தயக்கம் என்ன இருக்குது விஜய் அவர்களுக்கு? இல்லைங்க, அவர் ஒரு ஷெட்யூல் வச்சுருக்காரு. இப்போ கட்சி தலைவர்னா எல்லாருமே, இப்போ கட்சியில் எல்லாருமே கலைஞர் முன்னாடி ஜாயின் பண்ணாங்களா, ஸ்டாலின் முன்னாடி ஜாயின் பண்ணாங்கன்னு பார்க்கணும். வட்ட செயலாளர், மாவட்ட செயலாளர், முன்னாள் எம்எல்ஏ எல்லாத்தையும் முன்னாடி தான் பண்ணுவாங்க. பாலு முன்னாடி பண்ணுவாங்க. ஒரு கட்சி தலைவர் வர்றாருன்னா அவர் பண்ணுவார். தலைமையில் எடுத்துக்கு உண்டான மரியாதை கொடுத்து கட்சியில் சேர்த்து கொண்டு விஜய். அப்போ விஜயோட அப்ரூவல் தானே இவங்க ஜாயின் பண்ணுறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இதற்கு முன்பு ஜாயின் பண்ண அமைச்சர்கள் தான் 4 எம்எல்ஏ ரிசைன் பண்ணாங்களே, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆமாம். 4 எம்எல்ஏ அதிமுகவில் ராஜினாமா பண்ணி தாவேக்கில் இருந்தாங்க. அந்த எம்எல்ஏ வந்து அது கூட ஒரு கான்ட்ரவர்சி வந்து ஸ்பீக்கர் ரூமில் கொடுத்துட்டு மேலே போய் ஜாயின் பண்ணாங்கன்னு. அப்போ விஜய் இல்லை. அதற்கு பிறகு விஜய் சந்தித்தார். ஓகே. அதனால் விஜய் சந்திக்கிறதும் சந்திக்காதும் ஒரு விவாத பொருளாக எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள். ஓகே. அந்த நேரத்தில் ஒரு மீட்டிங் இருக்கலாம். கட்சி முக்கியமாக ஆட்சி முக்கியமாங்கிறத பார்க்குற லெவலில் விஜய் இருக்கார். ஸோ அந்த முக்கியமான ஃபைல் பார்க்க வேண்டிய டிஸ்கஷன் மீட்டிங் அதை விட்டு போய் கட்சியில் பண்ணார்னா அப்போ சொல்லுவாங்க ஹோண்டா மீட்டிங் விட்டு கட்சிக்கு வந்துட்டாருங்க. எப்படி நம்ம நாக்கு வந்து டபுள் டங் எப்படி வேணால் பேசும். ஸோ மேபி விஜய் நாளைக்கு அவனை தான் கூப்பிட்டு விஜயதாரணியில் விஜய் கண்டிப்பாக பேசுவார். விஜயதாரணி சிறந்த ஸ்பீக்கர். விஜயதாரணி வாழ்வில் எடுத்த மிக நிறந்த முடிவு தான். ஏன்னா பாஜக அந்தம்மா எந்த மரியாதையும் கொடுக்கல. ஆச்சு குஷ்பு பட்டி ரெடி வச்சா ரெடியாக இருக்காங்க, குஷ்பு ரெடியாக இருக்காங்க, ராதிகா ரெடியாக ரெடி ஆகிட்டாங்க. ஓகே. இது என்ன போகுதுன்னா 1000 அண்ணாமலையை உருவாக்குவோம். சரி, 1000 தமிழிசை உருவாக்குவீங்களா? நான் சொல்கிற அர்த்தத்தில் மீனிங் பாருங்கள். 1000 அண்ணாமலை உருவாக்குகிறோம், 1000 தமிழிசை மூலம் உருவாக்குங்கன்னு பாருங்கள். அப்புறம் 1000 அண்ணாமலை உருவாக்கலாம். இந்த வெச்சு பேத்துனால தான் பாஜக அப்படி டவுன் ஸ்லைடில் போகுது. ஓகே. டவுன் ஸ்லைடில் போகிறதுக்கு மாதிரி தான் போயாச்சு, மறந்தாச்சு, விட்டுருங்க. ஏன் ஒன்றும் பின்னாடி போய் நிற்கிறீங்க? அவர் ஏதாவது ரொம்ப பண்ணாருன்னா பேசணும். அண்ணாமலை ஏதாவது கூப்பிட்டு தமிழ்நாடு பாஜக ஒழிப்பேன், அதை ஒழிப்பேன், இது ஒழிப்பேன் தான் என்னங்க வம்பு வராரு போயிட்டார். அவர் போனதால் எங்களுக்கு எந்த நன்மையும் இல்லை, லாபமும் இல்லை, நஷ்டமும் இல்லை, சேதாரம் இல்லை, போதாரம் இல்லை. வாய் ரொம்ப ஜாஸ்தி இந்த மாதிரி. அதனால விட்டு போனார். இப்போ பின்னாடி துரத்திட்டு வர்றீங்களே. கட்சியில் இருக்கும்போது தான் அவர் மாறடிச்சிங்க, கட்சியில் இருக்கும்போது தான் டார்ச்சர் பண்ணீங்க. கட்சி விட்டு போனவங்க கூட ஏன்பா டார்ச்சர் பண்ணீங்க? இந்த அம்மா வேடிக்கையாகுது. இந்த அம்மா மட்டுமே காமன் எதிரி அவருக்கு. நீ சக்கரவர்த்தியோ, எச் ராஜாவோ, எஸ்ஆர் சேகரோ, கராத்த தியாகராஜ், ஏதாவது அவங்களாம் கட்சி தலைவர்கள். ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாங்களா பாருங்க. இவங்களுக்கு என்ன வருத்தம்னா இவங்க கொடுத்த பணத்தை, எலெக்ஷனுக்கு கொடுத்த பணத்தை சொல்லிட்டாங்கன்றது அண்ணாமலை கண்டுபிடிச்சாருன்ற ஆத்திரம். அது ரிமோட்டை போட்டு கொடுத்தாரு. இல்லை, எல்லாமே உள் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஸோ என்ன சொல்கிறேன்னா, இளைஞர்கள் பட்டாளத்தை உருவாக்குவது மட்டுமே இனிமேல் தாவேகாவின் நோக்கம், திமுகவின் நோக்கம், பாஜகவின் நோக்கம், அண்ணாமலையின் நோக்கம்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ஜென்சி தான் கம்ப்ளீட் கண்ட்ரோலாக போகிறது. அதான் யாராக போடுவாங்க இனிமேல் எல்லா தலைவரோட ஹாஃப் பேண்ட் ஜீன்ஸ் போட்டு வந்துடுவாங்க. குருதாக்கு பதில் ஹாஃப் பேண்ட்டு ஜீன்ஸு, டிஷர்ட் ஆல்ரெடி வந்தாச்சு. அப்புறம் 3/4 அதெல்லாம் போட்டு வந்துடுவாங்க. வேடிக்கை பண்ணாங்க. இளைஞர்களை அட்ராக்ட் பண்ணும். அது தப்பு கிடையாது. இளைஞர்கள் தான் நாட்டின் எதிர்காலம். அவங்க எப்படி உள்ளே வந்தால் என்ன, எந்த வழியாக வந்தால் என்ன, கற்று தெரிஞ்சுக்கிறாங்க. ஏங்க இந்த நாட்டோட அரசியலில் அவங்களுக்கு இல்லாத நமக்கு என்ன? ஸோ இளைஞர்களை இழுப்பதில் எல்லா கட்சிகளையும் போடுறது. அது திமுக தனியாக விங்கே ஒன்று போட்டிருக்கு. தனியாக ஒரு செக்ஷனை அப்பார்ட் பண்ணி ஒரு 10,000 கோடி ரூபா அலாட் பண்ணி தான் கேள்விப்படுறோம். அது இல்லாமல் மாவட்ட செயலாளர் 60லேருந்து 80 போகிறாங்களா? 120. ஆமாம் சார், 60லேருந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. அதில் வந்து 50% யூத்து கொடுக்க போகிறதா பிளான் பண்ணிருக்காங்க. சார், எல்லாரும் இளைஞர்கள் ஓட்டை குறிவைக்கிறாங்க, அதன் காரணமாக இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறீங்க. அதே போல் தமிழ்நாடு காங்கிரஸ்லேயும் இளைஞர் ஒருவருக்கு மிக முக்கியமான பதவி ஒன்று கொடுக்க போகிறதாக தகவல். அதாவது தலைவர் பதவியே அந்த இளைஞருக்கு தாங்கிறாங்க. லோக்சபா எம்பிக்கு கொடுப்பாங்கன்னு பார்த்தா ராஜ்யசபா எம்பிக்கு வந்து காங்கிரஸ் தலைவர் பதவி கொடுக்க போகிறாங்க போல இருக்கு. யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன சார் நடந்துகிட்டு இருக்கு தமிழக காங்கிரஸ் வட்டாரங்களில்? பிரவீன் சக்கரவர்த்தி என்பவர் தமிழக காங்கிரஸின் விடிவெள்ளியாக வந்துட்டார். ராஜீவ் எப்படி சாம் பிட்ரோடா இருந்தாரோ, ராஜீவோட மனசாட்சி சாம் பிட்ரோடா. அந்த காலத்தில் ராஜீவ்காந்தி இருக்கும்போது டெலிகாம் ரெவல்யூஷன் பண்ணதே சாம் பிட்ரோடா தான். சாம் பிட்ரோடா கேட்ட ராஜீவ்காந்தி, ராஜீவ் ஸ்டில் யூ மேக்கிங் ஃபோன் கால் பை டயல் ஃபோன்?
வாட் நான்சென்ஸ். வேர்ல்டு இஸ் மூவிங் ஓவர் டு செல்ஃபோன் டெக்னாலஜி. கம், அமெரிக்கா கூப்பிட்டு போனார், மோட்டரோலா கூப்பிட்டு போயிட்டு செல்ஃபோன் பாரு, இந்தியாவில் செல்ஃபோன் கொண்டு வந்து சாம்பிட்டு வராங்க. அவர் என்ன வேணால் விமர்சனம் பண்ணுங்க. ஆனால் ராஜீவ்காந்தி கேட்டார். அந்த மாதிரி ராகுல் காந்தி கேட்கும் இடத்தில் இருப்பவர் பிரவீன் சக்கரவர்த்தி. ஓகே, பிரில்லியன்ட் மேன், MBA. ஸ்டடி இந்த US ஹார்வர்டில் படித்தார், இந்த ஸ்கூலில் படித்தார். அவர் ஹார்வர்டில் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணார். அவர் ராகுல் காந்தியோட நெருக்கமாக இருக்கார், அட்வைசர், சிபாலஜி எல்லாம் பண்ணுறார். அவருக்கு ஏதாவது போஸ்ட் கொடுக்கணும்னு பார்த்தார். அவர் ப்ரிஃபர் பண்ணது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பிரவீன்க்கு. அவர் யார் தெரியுமா? டிவிஎஸ் குரூப்போட சேர்ந்தவர், ஐயங்கார். டிவிஎஸ் பிரவீன் சக்கரவர்த்தி என்பது ஐயங்கார் பேர், நல்லான் சக்கரவர்த்தி. ஓகே, NC ராகவாச்சாரியெல்லாம் இருக்காரு, நல்லான் சக்கரவர்த்தி, அது ஒரு குலப்பேர். ஓகே, அந்த மாதிரி சக்கரவர்த்திங்கிறது ஐயங்கார் பேர். உடனே கொடி தூக்கிட்டாங்க. பார்ப்பனருக்கா தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் பதவி? இது வரைக்கும் பார்ப்பனர் இருந்தது இல்லையா? சத்தியமூர்த்தி யார் கேட்குறேன்? சத்தியமூர்த்தி யார்? காமராஜர் வணங்கியவர். காமராஜர் எழுந்து சத்தியமூர்த்தி உட்கார்ந்தானா காமராஜர் உட்கார மாட்டார், நிப்பர். சத்தியமூர்த்தி பவன் என்று போட்டு பிரவீன் சக்கரவர்த்திக்கு அவர் பிராமணர் என்பதால் சீட்டு மறுப்பும் கும்பல்கள் என்னன்னு சொல்கிறது அவங்கள. அவர் கேட்டாராம் ராகுல் காந்தி, இந்த அளவுக்கு பிராமண எதிர்ப்பு தமிழ்நாட்டில் இருக்குது. அவர் புரியல அவருக்கு. ஒய் பிரவீன் நாட் அக்செப்டட் பிகாஸ் இஸ் அ பிராமின். ஸோ வாட்? நார்த் இந்தியாவில் வந்து நீங்கள் பீகாரில் மாயாவதி பிராமினோட கூட்டு சேர்ந்தா கோட்டி போடுவோம். ஆமாம், அது ஒரு டீம். அது பிராமின், கஷ்யப், அந்த ஜாட்டு, அது மாதிரிலாம். அப்புறம் SC ST பட்டியலின மக்கள். பட்டியலின மக்களும் பிராமினும் நெருக்கமாக போட்டி போடுறது நார்த் இந்தியாவில். யூபி இங்கே தான் பிசிகே பிராமணை கண்டா பிடிக்காது, சனாதன ஒழிப்போன் மீசை முறுக்கிட்டு பேசுவாங்க. அங்கே யூபியிலலாம் பிராமின் பிசிகே தான், பிராமின் அண்ட் பட்டியலின மக்கள் தான் ஒன்றா இருப்பாங்க. ராகுல் காந்தி புரியலையா? ஒய் பிரவீன் நாட் கெட் அப்படி. இல்லை சார், இங்கே ஆன்டி பிராமின் சார், பிராமினை கொடுத்தா வேலைக்கு ஆகாது. அதனால தான் தமிழ்நாடு பாஜகலையும் ராஜா போன்றவர்களுக்கு பதவி கொடுக்கப்படவில்லை அப்படின்னு அவர்கிட்ட எடுத்து கூறப்பட்டதான் ராகுல் காந்திகிட்ட. தலையை புரிஞ்சினார், என்னடா பாலிடிக்ஸ் பண்ணுறீங்க? ஏன்னா நார்த் இந்தியாவில் பிராமின்லாம் அதெல்லாம் கிடையாதுங்க. இப்போது எவ்வளோ MP தேர்ந்தெடுத்தாங்க, பாதி பேர் பிராமின்ஸாக இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. சுதான்ஷு திரிவேதி 3 வேதங்களை பெற்றவர், ராஜ்நாத் சிங்கோட மகன் மாதிரி அவர் பிராமின். அந்த மாதிரி நார்த் இந்தியாவில் அதெல்லாம் கிடையாது. ஸோ இங்கே சவுத் இந்தியாவில் பிரவீன் சக்கரவர்த்தி பார்ப்பனர் என்பதால் மறுக்கப்பட்டது. ராகுல் சொன்னாங்க, எங்கே போய் முடிய போதில் அட்லீஸ்ட் ராஜ்யசபா கொடுங்க அப்படின்னு ராஜ்யசபாவுக்கு போயிட்டார். ஸோ தமிழ்நாடு காங்கிரஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மதவெறி என்பதோ இனவெறி என்பதோ, இப்போ நீங்கள் பாஜகவை சொல்கிறீங்க மதவெறி பிடிச்ச கட்சின்னு, அப்போது காங்கிரஸை என்ன சொல்லலாம்? ஒரு வெறுப்பு என்றால் ஒரு சமயத்தின் மீது இருப்பது வெறுப்பு. அது வந்து இந்து மீது வெறுப்பாக இருக்கட்டும், இஸ்லாம், இப்போ நீங்கள் சொல்கிறது பிஜேபி இஸ்லாமிய வெறுப்பு, பட்டியலின வெறுப்பு, கிறிஸ்தவர்கள் வெறுப்பு, அந்த வெறுப்புன்றீங்க. காங்கிரஸ் பிராமண வெறுப்பு, டெக்ஸாஸ் வெளியில் அமிச்சிங்க, கோவண்ணா வெளியில் அமிச்சிங்க, அப்புறம் ரமணியை வெளியில் அமிச்சிங்க, சொல்லிட்டே போகலாமே. SV ரமணி வெளியில் அமிச்சிங்க, டெக்ஸாஸ் நாடு வெளியில் அமிச்சிங்க, அமெரிக்கா நாடு வெளியில் அமிச்சிங்க. அப்போ எங்கே நீங்கள் எந்த ஸ்டாண்ட் எடுக்கிறீங்கன்னு தெரியும். ஸோ ஆகவே இதெல்லாம் என்னென்னா, ஒரு பக்கம் ஜென்சி இளைஞர்கள் ஜாதியே கிடையாதுங்களாம். நீங்கள் ஜென்சிகிட்ட போய் டிவி கேட்ட போய் விஜய் கிறிஸ்டியன் கேளுங்க, ஷடப். அன்றைக்கி ஒருத்தர் கேட்டேன், என்னப்பா உங்கள் கட்சி தலைவர் என்ன மதம்? ஷடப், இஸ் எ ஹியூமன் பீயிங்னா பக்குன்னு தனக்கு நல்ல பதில். உங்கள் வாயை புழுறி பார்த்தேன். இஸ் எ ஹியூமன் பீயிங், இஸ் நாட் பிலாங் எனி கட்சி ஆர் எனி பார்ட்டி ஆர் எனி ரிலிஜன். சரிடா, தேங்க்யூன்னு அந்த தான் கொண்டு வரணும். நம்ம ஆசைப்பட்டது என்ன தெரியுமா? நம்ம எத்தனை நாள் இருக்க போகிறோமோ தெரியாது, தமிழ்நாட்டில் ஜாதி மதம் ஒழியப்பட வேண்டும். போதும், இனஃப் சண்டை போட்டாச்சு, நிறைய போட்டாச்சு. 50 வருஷம் வாழ்ந்துட்டோம். திராவிட கட்சிகள்லாம் கெட்டு போச்சு நாடு. அது இது பிராமண நீட்டு வாட்டு செட்டியார் முதலியார் தேவர் பல்லர் கல்லர் இதை வச்சு ஒழிச்சிட்டோம். இப்போ இனிமேலாவது இளைஞர்கள் எடுத்து இந்தியர் தமிழர் என்று போர்வேன், தமிழில் எல்லாம் அடங்கி போச்சு அவங்களுக்கு. அந்த மாதிரி கொண்டு போனோன்னா 10 வருடங்களில் சமுதாயம் ஏற்றத்தாழ்வு இல்லாத சமுதாயத்தை உருவாக்க முடியும். இன்னொரு வேங்கை வயலை தடுக்க முடியும். இன்னொரு வேங்கை வயல் தடுத்து உலகம் முழுக்க நம்ம தலை குனிஞ்சோமே. நெதர்லாண்ட்லேருந்து ஒரு நண்பர் வந்தார், பெரிய சயின்டிஸ்ட், எங்களோட அமெரிக்காவில் படித்தார். அவர் கேட்டார், இங்கே வந்து வாட் இஸ் தட் வெல் ப்ராப்ளம் இன் தமிழ்நாடுன்னு கேட்டார். எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன ஃபாரின்லலாம் டிரான்ஸ்லேட் ஆகி போயிட்டுருக்காது,
தமிழ்நாடு மேலே கப்பல் ஏறி போச்சு. சார் மேட்ரு அப்படி தான். இது வந்து ஜெனீவா ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் இட் வாஸ் டிஸ்கஸ். அது சர்வதேச லெவலில் தான் தெரியாது. ஸோ தமிழ்நாட்டில் நடக்கிறது தமிழ்நாட்டு உள்ளே அடுக்கப்படும் சொல்ல முடியாது, சர்வதேச லெவலில் பேசப்படும். இப்போ கமிட்டி டு ப்ரொடெக்ட் ஜேர்னலிஸ்ட் ஒன்று இருக்குது, சிபிஜே ஆயுட்கால உறுப்பினர். உலகெங்கும் வாழும் பத்திரிகையாளர்கள் தாக்கப்பட்டால் முதல் குரல் கொடுப்பது கமிட்டி டு ப்ரொடெக்ட் ஜேர்னலிஸ்ட். அது நியூயார்க்கில் அமெரிக்காவில் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. நான் கமிட்டி மெம்பராக இருக்கேன். சவுக்கு சங்கர் தாக்கப்பட்டு குரல் கொடுத்தது சிபிஜே, வாராகி குரல் கொடுத்தது சிபிஜே, முக்தார் குரல் கொடுக்கல சிபிஜே. ஏன்னா ரிப்போர்ட் கேட்டாங்க, படித்து பார்த்தாங்க. சவுக்கு சங்கர் என்ன பண்ணார், தப்பு பண்ணாரா, இல்லை இன்னசென்ட் ஸ்டேட்மெண்ட் விடு. வாராகி என்ன பண்ணார், அரசாங்கத்தின் குரலை காமித்தார். சிபிஜே ஓகே டன். மற்ற மேட்டரில் அந்த மாதிரி இல்லை. ஸோ தமிழ்நாட்டில் நடக்கும் நிலவுகள் தமிழ்நாட்டில் மட்டுமே அடங்கி இருப்பதாக தயவு செய்து எண்ணாதீர்கள். சர்வதேச அளவில் அது எதிரொலிக்க தொடங்கி கொஞ்ச நாள் ஆச்சுன்னு சொல்லலாம். யார் சார் அடுத்து காங்கிரஸ் தலைவர்? மாணிக்கம் தாக்கூர் இருக்க வாய்ப்பு உண்டு. இன்னைக்கு இப்போ மைக் அவர் அதிகமாக யார் பிடிக்கிறாருன்னு பாருங்கள். மைக் அதிகமாக யார் பிடிக்கிறாருன்னு பாருங்கள். அவர் தான் அடுத்த தலைவர். மாணிக்கம் ஜென்டில்மேன், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், நல்லா கொண்டு போவார் கட்சியை. இந்த சாக்கடை கிடலாம் கொண்டு போவார். ஆனால் என்னங்க, நீங்கள் அவர் மாணிக்கம் தாக்கூரை போட்டு 3வது மாதம் டெல்லி காவடி எடுத்து மாணிக்கம் தாக்கூர் எடுங்கன்னா டெல்லிக்கும் சலிச்சு போகும், மாணிக்கம் தாக்கூர் சலிச்சு போகாதான். ஒரு தலைவர்னு ஒரு தேவை, ஒரு நல்ல தலைவர் இருந்துட்டு போட்டோம். அதுக்குன்னு வெளியூரில் இருந்த குழந்தைக்கு சித்தராமையா கொண்டு தமிழ் தலைவராக போட போறீங்க, தமிழ்நாட்டிலே தலைவரை போட்டானோ. அது காங்கிரஸ்லேயும் அந்த பிரச்சனை, பாஜகவிலே அந்த பிரச்சனை. நயினார் மத்திய மந்திரியாக போகிறான்னு கேள்விப்படுறோம். அவருக்கு தேவையானதான், இஸ் அவருடைய சேவைக்கு அது கொடுக்கப்படும் பரிசானா கண்டிப்பாக அவர் நிறைய பண்ணியிருக்கார். அவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டியது கடமை, நல்லா பண்ணுறாரு. இப்போ ரேஸ் ஆரம்பிச்சிச்சு. வானதியா, தமிழிசையா, எல்முருகனா, கேடி ராகவனா, அவரா, சக்கரவர்த்தியா, எஸ்.ஆர். சேகரா, நடுவில் ராமசீனிவாசனா, இப்படி இந்த ரேஸ் நல்லா ஓடிட்டு இருக்கும். தமிழ்நாட்டில் சீட்டு குலுக்கி போடுறாம நேம் குலுக்கி போடுறது தான் வாசம். ஸோ காங்கிரஸும் பாஜக ரெண்டுமே தலைவர் இல்லாமல் தத்தளிக்கிட்டு கொண்டிருக்கு. பாஜகவுக்கு அடுத்த தலைவராக யார் வர? காங்கிரஸுக்கு சொல்லிட்டீங்க இவர் தலைவராக வரலான்னு, பாஜகவுக்கு யார் வரல? எனக்கு என்னமோ ராமசீனிவாசனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. நல்ல பேச்சாளர், ஒரு அரசியலும் சரி ஆன்மீகத்திலும் சரி ஒரு நல்ல கற்று திறந்தவர், ஒரு தலைமை பண்பு மிக்கவர். ஓகே, அது இல்லைன்னு சொல்ல முடியாது, தலைமை பண்பு மிக்கவர். அவர் வந்தால் உடஞ்ச பாஜக தூக்கி நிறுத்த முடியுமான ஓரளவுக்கு. அஸ்வத்தாமன் ரேஸில் இருக்கிறதா கேள்விப்படுறோம். அவரும் சிறந்த இளைஞர், வயசாகலையும் கொடுக்கணும் அவசியம் இல்லை. அஸ்வத்தாமன் நல்ல சிறந்த இளைஞர். அது டெல்லி தான் முடிவு பண்ணணும்னு நினைக்கிறோம். ஓகே சார், மதிமுக பற்றி ஒரு கேள்வி இருக்குது. என்னைக்கு பனையூருக்கு போக போகிறாங்க? மதிமுக சிம்பிள் தான், சிக்கலாக இருக்கும். ஒரு மூத்த தலைவர் டெல்லியில் போய் பேசி வந்திருக்காங்க. ஓகே, திமுக சென்னத்தில் போட்டி போட்டிருக்காங்க. ஆமாம், வெளியில் போனாங்கன்னா கட்சி கோடா மேலே வச்சு கட்சியை விட்டுக்கிட்டாங்க. அப்போது எம்எல்ஏ பதவி போயிடும். அதான் சார், எம்எல்ஏக்கள் மட்டும் திமுக ரிட்டைன் பண்ண வச்சுட்டு மற்ற கட்சியை வந்து விஜய்க்கு ஆதரவு கொடுத்தா ஒன்றும் தப்பு கிடையாது. அப்போ அந்த 2 எம்எல்ஏயும் டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு ஸ்டாலினுக்கு எவ்வளோ டைம் ஆகும்? இப்போ எப்படி இருக்குன்னா, உடம்பு என்னோடது, ஷர்ட்டு என் தம்பியோடது, பேண்ட் என் அண்ணனோடது, ஜிப்பா என் மாமாவோடது அப்படின்னு ஒரு படம், ஒரு வசனம் வரும் ரஜினிகாந்த் படத்தில். அந்த மாதிரி கட்சி வந்து தாவக்காவோடது, எம்எல்ஏ வந்து திமுகவோடது. ஆனால் ஒரு சிபிஎம் லீடர் சொல்லிட்டார், நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கணும். இப்போதைக்கு பிரச்சனை இல்லைங்க, நாளைக்கு வாக்கெடுப்புன்னு வரக்கூடாது வேண்டிக்கிறோம். வாக்கெடுப்புன்னு வந்தால் கதை கந்தலாக போடும். என்ன சார் சொல்கிறீங்க? ஏன்னா இப்போ திமுக கூட்டணியிலிருந்து எப்படி நீங்கள் வந்து தாமரைக்காக வாக்காடிக்க முடியும்? ஒரு நான் சொல்ல, அவர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் நான் சொல்கிறேன். அப்போ திமுக கூட்டணியில் இருந்து வாக்கு கழிப்பீங்களா? அடுத்த ஸ்டேஜ் போயிட்டு விசிகா விட்டுருங்க. விசிகாங்க திமுகவும் ஃபினிஷ், பாண்டேஜ் அவுட், ஒன்றும் பண்ண முடியாது. அது பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன் ஆகிடுது. ஆனால் மற்ற கட்சிகள் திமுகவுடன் தொடர்பு இருக்கும் பொழுது அரசாங்க ரகசியங்கள் காக்கப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுதுல. நீங்கள் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் சிஎம் மட்டும்தான் வரும், ஃபினான்ஸ் மினிஸ்டர் கூட பார்க்க முடியாது. ஆமாம், இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் கூட பார்க்க முடியாது. போன கவர்மெண்ட்டில் டெப்டி சிஎம் பார்த்தார், ஏன்னா டெப்டிங்கிற ஒரு வார்த்தைனால பார்த்தார். கரெக்டா? அப்படி இருக்கும்பொழுது சில ரகசியங்கள் வாய்மொழியாக கீழ் லெவலுக்கு வரும். இல்லை, இந்த ஆட்சியிலேயே வந்து முதல்வரைக்கு முன்னாடியே ஒரு 3 பேர் வந்து ஐஎஸ் ரிப்போர்ட்டை படிக்கிறாங்கன்னு வந்து பத்திரிகையிலையும் செய்தி வந்திருக்கு. நீங்களும் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, அது பார்த்தேன். முதல்வர்
உத்தரவோடு அது செயல்பட்டால் அது தவறு கிடையாது. முதல்வர் உத்தரவு இல்லாமல் செயல்பட்டால் தப்பு. இப்போ சிஎம் சொல்கிறார், ஒரு ஃபோன் வருது, முக்கியமான ஃபைல் பார்த்துருக்கா, என்ன ஃபோன் எடுங்கண்ணே அப்படிங்கிறாரு. சார் டெல்லியில் பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்றாரு, ஒரு நிமிஷம் வந்து பேசலையா, போய் தானே பேச, அவரே ஃபோன் எடுக்கலையே, அது தப்பாக எடுக்க மாட்டோம். அது மாதிரி சிஎம்மோட உத்தரவின் பேரில் அவர்கள் பார்த்து சிஎம், இப்போ சிஎம் நீட் ப்ரீஃபிங். இப்போ வந்து இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் ப்ரீஃபிங் எல்லாம் கரடு முரடாக இருக்கும். நான் பார்த்துருக்கேன். இந்த இடத்தில் இத்தனாம் தேதி குண்டு வெடிக்கப்படும் என்று நம்புகிறது அப்படின்னு இருக்காது. 35 கிலோமீட்டர் நடுவில் 40 கிலோமீட்டர் கிட்டே 30 மீட்டர் நடுவே வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருப்பதாக கருதப்படுகிறது அப்படின்னு மொட்டையாக போட்டாங்கன்னா சிஎம் தலைப்பி அது யாராவது எடுத்து, சார் ஒன்றும் இல்லை சார், சிம்பிள் லாங்குவேஜில் தேர் இஸ் பாசிபிலிட்டி ஆஃப் சம் மெஷர், அது நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னா முடிஞ்சு போய் அந்த விளக்க உரை, கோனார் விளக்க உரை கொடுக்கறதுக்கு 3 அதிகாரிகள் வச்சுருப்பார். கலைஞர் தான் தேவையில்லை, அவரே பார்த்து கரெக்டாக டேய் என்ன சொன்னேன் கேட்டுருவார். ஸ்டாலின் தான் சொல்லிடுவார், ஜெயலலிதா சொல்லிடுவாங்க. விஜய்க்கு அந்த நாற்காலி புதுசு, அதுக்கு ஒரு உதவி. நான் வந்து தவறு சொல்ல, 3 பேர் மேலே எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டின்னு சொல்ல மாட்டேன். சிஎம்க்கு உதவி பண்ணுறதுக்கு, அவர் ப்ரீஃப் பண்ணுறதுக்கு, இங்கே சிஎம் நீட் ப்ரீஃபிங் எவ்வளோ ப்ரீஃப் பண்ணுறாங்க. அதுக்கு அந்த உளவுத்துறை அதிகாரி வருவார், டெய்லி காலையில் மீட் பண்ணோம். மீட் பண்ணிவிட்டு அந்த உளவுத்துறை ரிப்போர்ட்டில் இருக்கிற ப்ரீஃப் பண்ணிவிட்டு கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு போய் தினம் மார்னிங் ரொட்டீன். அது சிஎம் ஊரில் இருந்தாலும் இல்லாட்டி கூட மீடியம் ரொட்டீன் அந்த மாதிரி இருக்கலாமே தவிர. ஆனால் கோப்புகளை பார்ப்பதில் கைதேர்ந்து விட்டார் விஜயன் கேள்விப்படுறோம். கொஸ்டின் பண்ணுறாராம். அன்றைக்கி வெங்கட்ராமனை கேட்டாராம், எவ்வளோ நெல் வீணாக போகுதுன்னு சொல்லுங்கள். வெங்கட்ராமன் என்னங்க, எவ்வளோ நெல் வீணாக போகிறது, எவ்வளோ கோடவுன் இல்லை, டெல்டா மாவட்டங்களில் எவ்வளோ ஷெட் இல்லை, நெற்பயிர்கள் வீணாகின்றன, அது தடுப்பதற்கு நடவடிக்கை என்ன சொன்னா. சேவிங் இஸ் பெட்டர் தென் க்ரோயிங்னாலும் ஆடி போட்டாங்க அமைச்சர்கள். என்ன சொல்கிறார், சேவிங் இஸ் பெட்டர் தென் க்ரோயிங். சிஎம்மோட வார்த்தை, கேபினட் மீட்டிங்கில் ரூமில் பேசின வார்த்தை. காப்பாற்றுவது என்பது வளர்ப்பதை விட முக்கியம். அப்படி ஒரு துறையிலே அவர் வந்து கண்ணு மாதிரி பார்த்துக்கிறார். தவறு நடக்காமல் இருக்கலாம் சொல்ல முடியாது. திருத்தி கொள்ள வேண்டிய தவறுகள் தான். இப்போ நடக்க பாலியல் கொலைகள் எல்லாம் காரணம் 3 மாதம் முன்னாடி போட்ட ட்ரக்கு. ஒரு விதைச்சதுன்னா முளைக்கும். அந்த முளையை அடித்தப்பறம் தான் விலையை அடுக்கணும். அந்த முளையை அடுக்கிறது இருக்காங்க, அதுக்கப்புறம் விதையை பிடிங்கி போடணும். ஸோ அந்த மேபி கட்சியில் யாருமே தப்பு பண்ணலாம் கேட்கலாம், இல்லை நிறைய பேர் தப்பு பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இரும்பு கண்ணை கொண்டு அடக்காமல் அவங்கள வந்து ஓட விட்டு பணத்தை எடுத்துக்கோனாலும் தப்பு. அதை வழி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போட்டு உடனே கட்சி விட்டீங்க, அவனுக்கு என்ன ஜெயில் தானே கொண்டு வந்துட்டாரான். ஸோ கவர்மெண்ட் நல்லா போகிறது, பட் இன்னும் டெவலப் பண்ணோம், இன்னும் கொஞ்சம் ஜாகிரதையாக நடத்துக்கணும். திமுக கிட்ட தாவேக்கா இன்னும் கொஞ்சம் சிரத்தையோட ஜாகிரதையாக நடக்கும். நம்ம ஓகே சார், நன்றி சார். தமிழ்நாடு அரசியல் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப அறிவாக பதில் சொல்லியிருக்கீங்க. மேலும் பேசிய நன்றி சுவாமி சார். நன்றி.